ஒவ்வொரு நாட்டிற்கும் அதனுடைய தேசிய கொடி மிகவும் முக்கியமானது. அது நம் இந்திய திருநாட்டிற்கும் பொருந்தும். நமது தேசிய கொடிய மூவர்ண கொடி அப்படின்னு அழைப்பாங்க. நமது தேசிய கொடியில உள்ள 3 வண்ணங்களும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்திய தேசிய கொடி நமது சுதந்திரத்தையும் தைரியமான சுதந்திர போராளிகள் போராடிய நீண்ட போராட்டத்தையும் குறிக்குது. அதோடு நமது தேசிய கொடியில உள்ள ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. நமது தேசிய கொடி இந்த மாதிரி இருப்பதற்கான பின்னணி கதை ஒண்ணு இருக்கு. ஒரு இந்திய குடிமகனா அந்த சுதந்திர தினத்தப்ப நமது தேசிய கொடியோட வரலாற்று கதையும் அந்த கொடியில் உள்ள வண்ணங்களின் முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்திய தேசிய கொடியோட வரலாறு. அதுக்கப்புறம் இந்த தேசிய கொடி, இந்த மூவர்ண கொடிய அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி நமது கொடி எத்தனை முறை மாற்றப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் இந்த கொடிய வடிவமைச்சவர் யாரு, இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். வாங்க நம்ம தேசிய கொடியோட வரலாறை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம இந்த சுதந்திர காத்த சுவாசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு துணிச்சலோட ஆங்கிலேயர்கிட்ட எதிர்த்து போராடிய நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் தான் காரணம். இவ்வாறு போராடி வாங்கிய இந்த சுதந்திரத்தின் அடையாளமாகவும் இந்திய நாட்டிற்காக இன்னுயிரை விட்ட தியாகிகளை போற்றும் வகையில உருவானதுதான் நம்மளோட தேசிய கொடி. இந்திய தேசிய கொடியில காவி, வெள்ளை, பச்சை அப்படின்னு 3 வண்ணங்கள் உள்ளது. இதுல காவி நிறம் நமது நாட்டின் பலத்தையும் தைரியத்தையும் குறிக்குது. வெள்ளை நிறமானது அமைதியையும் உண்மையையும் குறிக்குது. பச்சை நிறமானது நமது நாட்டின் வளர்ச்சியையும் பசுமை மற்றும் விவசாயத்தையும் குறிக்கிறது. இந்திய தேசிய கொடியின் மைய பகுதியில நீல நிறத்துல 24 அரங்களை கொண்ட அசோக சக்கரம் இருக்கு. இது தர்மம் காக்கப்பட வேண்டும் என்ற வகையில அமைந்துள்ளது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இந்திய தேசிய கொடி உருவானதற்கு ஒரு பெரிய வரலாற்று கதை ஒன்றுள்ளது. இப்ப அதை பார்ப்போம். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ராஜேந்திர பிரசாத் தலைமையில அபுல் கலாம் ஆசாத், சரோஜினி நாயுடு, அம்பேத்கர் ஆகியோர் கொண்ட ஒரு அவசர அமைப்பு அமைக்கப்பட்டது. இந்த அமைப்பு சுதந்திரத்துக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் ஒரு கொடியை வேண்டும்னு தீர்மானிச்சாங்க. இதற்காக பல கொடிகள் உருவாக்கப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அப்படி இதுவரைக்கும் நமது தேசிய கொடியானது 22 முறை மாற்றப்பட்டது. இறுதியாக ஒரே அளவிலான காவி, வெள்ளை, பச்சை வண்ண பட்டைகளுடன் நடுவுல நீல நிறத்திலான அசோக சக்கரம் தாங்கிய கொடி வேண்டும் அப்படின்னு அந்த அமைப்பு முடிவு செய்தது. 1947ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி இந்திய தேசிய கொடியின் மாதிரி வடிவம் தயாரிக்கப்பட்டு 1947ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி அரசியல் சட்ட நிர்ணய சபையின் முன் ஒப்புதலுக்கு வைக்கப்பட்டது. இறுதியாக பெங்காலி வெங்கையா அவர் வடிவமைத்த கொடியதான் இந்திய தேசிய கொடியாக அந்த அமைப்பு அறிவித்தது. இதன்படி இப்ப இருக்க இந்த மூவர்ண தேசிய கொடிய வடிவமைச்சது திரு பெங்காலி வெங்கையா. ராஜேந்திர பிரசாத் தலைமையிலான அவசர அமைப்பு இந்திய தேசிய கொடிய இந்தியா சுதந்திரம் அடைந்த 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி டெல்லியில் உள்ள கோட்டை கொத்தளத்துல இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவால ஆங்கிலேயரின் கொடியை இறக்கிட்டு இந்திய கொடியை ஏத்துனாங்க. அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் டெல்லி செங்கோட்டையில நாட்டின் பிரதமர் இந்திய தேசிய கொடியை ஏற்றுவார். அதோடு இந்திய தேசிய கொடிக்கு உரிய மரியாதையை அனைவராலும் செலுத்தப்பட்டு வருது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளை மறவாம நம்ம தேசத்தையும் நம்ம தேசிய கொடியும் காப்போம், போற்றுவோம். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் மீண்டும் 75வது சுதந்திர தின திருநாள் நல்வாழ்த்துக்கள். செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போல மேல செய்திகளையும் கதைகளையும் கேட்க இந்த ஹர்ஷா ஸ்டோரி டெல் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.